ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வெந்தய மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வெந்தய மாங்காய் ஊறுகாய் காரம் இல்லாதது, வெறும் உப்பு தான் நம்ம சேர்க்குறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. கொட்டையை எடுத்துட்டு நம்ம யூஸ்வலாக கட் மேங்கோ பிக்கிளுக்கு கட் பண்ணுறத விட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ மாங்காயை கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணி முடித்த உடனே அதை அளந்துக்கோங்க. எந்த கப்பில் நாம் அளக்குறோமோ அதே கப்பில் தான் உப்பும் எடுக்கணும். இப்போது இந்த கப்பில் நான் 4 கப் மாங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாங்காய் உங்களுக்கு மற்ற மாங்காய் ஊறுகாய் மாதிரி கெட்டெல்லாம் போகாது. எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் பாட்டி அடிக்கடி இந்த ஊறுகாய் செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்டே இருந்து தான் நான் இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், 4 கப்பு மாங்காய்க்கு 1 கப்பு கல் உப்பு எடுத்துக்கலாம். 1 கப்பை விட கொஞ்சம் குறைச்சி கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உப்பு உரசுறதுன்னு சொல்லுவாங்க. மாங்காயும் உப்பையும் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டே மாங்காயை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. கையெல்லாம் படலாம், ஈரம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கையால் நல்லா உப்பையும் மாங்காயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு மங்கு பாத்திரத்தில் எடுக்கிறேன். நீங்கள் ஜாடியில் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை கிளாஸ் ஜாரில் வேணாலும் எடுத்துக்கலாம். உப்பையும் மாங்காயும் எல்லாத்தையும் அதில் சேர்த்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். இந்த உப்பு மாங்காய் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு அந்த ஹைட்டுக்கு நம்ம தண்ணி சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாங்காயும் அந்த தண்ணிக்குள்ளே போகணும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். இதுதான் அளவு. இந்த மாதிரி நல்லா தண்ணியை சேர்த்து உப்பு மாங்காயை அழுத்தி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு 24 ஹவர்ஸ்க்கு. இப்போ இன்னைக்கு காலையில் இதை செஞ்சோன்னா நாளைக்கு காலையில் நம்ம காய வைக்கலாம். இப்போ 24 ஹவர்ஸ் ஆகிருச்சு. அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணிங்கன்னா மாங்காயெல்லாம் இந்த மாதிரி ஊறி கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். நல்ல க்ரீனாக இருந்தது பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுக்கு அப்புறமாக இந்த தண்ணியை விட்டுட்டு மாங்காயை மட்டும் அள்ளி நாம் காய வைக்கணும். ஏதாச்சும் ஒரு ஷீட்டோ இல்லை முரமோ வச்சுட்டு அதில் ஃபுல்லாக அள்ளி போட்டு நல்ல வெயிலில் காய வைக்கணும். இந்த மாங்காய் சரசரன் காயணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காயணும். ஒரு 3 டேஸ் காய வச்சா இது நல்லா காஞ்சிரும். இப்போ மாங்காயை ஃபுல்லாக அள்ளி காய வச்சாச்சு. மிச்சம் இருக்கிற தண்ணியை பக்கத்துலேயே நாம் வச்சு ஒரு மெல்லிசு துணி போட்டு, இந்த தண்ணியில் உப்பும் இருக்கும் உங்களுக்கு, இதை மேலே ஒரு மெல்லிசு துணி போட்டு அப்படியே கட்டி வெயிலே வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த தண்ணியும் வெயிலில் இருக்கட்டும், மாங்காயும் நல்ல வெயிலில் காயட்டும். ஃபுல் டே காஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். மாங்காய் பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு உடைக்க வராது, கொஞ்சம் நொழுன்னு இருக்கும். இன்னும் 2 நாள் நல்லா காய வைக்கணும். பாருங்கள், மடங்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, உடையணும். அந்த அளவுக்கு காயணும், சரசரன்னு காயணும். ஸோ இன்னும் 2 நாள் காய வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், மாங்காய் அப்படியே உடைக்க வருது. இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். நல்லா சரசரன்னு காயணும்னு சொல்லுவாங்க. சின்ன பீசஸாக இருக்கிறது உடைய மாட்டேங்குது, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது உடையுது. இப்போது இந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி ஒரு நாள் வெயிலில் வச்சா போதும். அடுத்த 2 நாள் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். இந்த தண்ணியை ஒரு கண்டெய்னரில் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அடியில் கொஞ்சமாக உப்பு தேங்கி இருந்ததுன்னா அதையும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு.
இப்போது நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் பீசஸ் எல்லாத்தையும் இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் நல்லா சேர்த்து விட்ருங்க. சேர்த்துட்டு அடுத்ததான் நம்ம தாளிக்க போகிற ஐட்டம் என்னென்னங்கிறத பார்க்கலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் பெருங்காயம். ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நல்லா சூடு பண்ணுங்கள். எப்பயுமே எல்லா ஊறுகாய்க்கும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடு ஏறின உடனே வெந்தயத்தை போட்டு பொரிய விடலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயத்தை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிச்சதை அப்படியே மாங்காய் ஊறுகாயில் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சில்வர் கண்டெய்னரில் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்லேயே வைக்கக்கூடாது ஊறுகாயை. ஸோ இதை நம்ம கிளாஸ் ஜாருக்காச்சும் இல்லை ஜாடிக்காச்சும் மாற்றிடலாம். ஊறுகாய் நிறைய இருக்கிறதுனால நான் இதை போல் ஒரு கிளாஸ் ஜார்லேயும் ஒரு ஜாடியிலையும் மாற்றுறேன். இதை போல் ஜாடியிலையோ இல்லை கிளாஸ் ஜார்லேயோ வச்சுட்டா உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் கெடாமல் இருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு கெட்டே போகாது, ஃபங்கஸ் வரவே வராது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம், 4-5 வருஷம் கூட வச்சுக்கலாம். இந்த மாங்காய் ஒரு நாள் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரெண்டுலேயும் மாற்றி அப்படியே மேலாக ஒரு மெல்லிசு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். 1 or 2 days ஊறணும். ஒரு நாள் ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த துணியை எடுத்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. மாங்காய் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும் தண்ணியில். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சூடு பண்ணி ஆற வச்சு சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது மாங்காய்ன்னு சொல்லிட்டு. இதை ரொம்ப நாள் ஊற ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊறுகாயை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.